ஆணி மாதத்தில் கல்யாணம் செய்யலாமா? இது ஒரு கேள்வி. தாராளமாக செய்யலாம். வீடு தான் கட்டக்கூடாது. வீடு கட்ட துவங்கக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, வீடு குடிபோகக்கூடாது, வீடு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, இந்த வீடு சம்பந்தமான எந்த காரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அதை விரிவாக பின்னாடி சொல்கிறேன். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதத்தில் செய்யலாம். இதை தான் ஜேஷ்ட மாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆணி மாதத்தில் யாருக்கு திருமணம் செய்யக்கூடாதுன்னா, ஜேஷ்டா நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஜேஷ்டகுமாரன், ஜேஷ்டகுமாரத்தி, அதாவது ஜேஷ்டபுத்திரன், ஜேஷ்டபுத்திரின்னு சொல்லுவாங்க. மூத்த மகன், மூத்த மகள், இவங்களுக்கு இந்த ஜேஷ்டா மாதம் என்று சொல்லக்கூடிய ஆணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இதுதான் திரிஜேஷ்டம் எனப்படும். இந்த திரிஜேஷ்டம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த திரிஜேஷ்டம் மட்டுமல்ல, இந்த ஒரு குடும்பத்தில் மூத்த மகனோ மூத்த மகளோ இருந்தால் அவர்களுக்கு இந்த ஜேஷ்ட மாதத்தில், ஆணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அந்த இரு ஜேஷ்டங்களும் தவிர்க்கப்பட வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது.